இந்த ரோடு வந்து 600 மீட்டர்ல எந்த அடிப்படை வசதி இல்லாதனால பக்கத்தில் உள்ள செடிங்க கொடிகடிகளாக இருக்கட்டும், ரோடை பராமரிப்பறதா இருக்கட்டும், யாருக்குன்னா எதனா ஒன்றுனா பாதுகாப்பாக இருந்தாலும் நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். ஒரு மாநகராட்சி வந்து ஒரு ரோடு போடுறாங்க, அதில் பாதி ரோடை போட்டுட்டு பாதி ரோடை போடாமல் விட்டுட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலம். அதுவும் வந்து பாதி ரோடு தான் போட்டாச்சுல, அதை வச்சே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ எல்லா காரைக்குடி ஃபுல்லாக பாதி ரோடை போட்டு பாதி ரோடு போடாமல் விட்டால் ஏற்றுப்பாங்களா? என்ன ஒரு மனசாட்சியில் அதிகாரிகள் வந்து பாதி ரோடு உங்களுக்கு போதும்னு சொல்கிறாங்க? அவங்க இருக்கிற தெருவெல்லாம் பாதி ரோடு போட்டுட்டு விட்டுருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? எந்த அரசு அதிகாரி, எந்த எம்எல்ஏ, எந்த கமிஷனரு, யார், எந்த கவுன்சிலர் தெரு வந்து பாதியில் இருக்குன்னு சொல்லுங்க. நான் பேசுனதுக்கெல்லாம் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க சொந்த காசை போட்டு எல்லா பராமரிப்பும் பண்றோம். இந்த ஏரியால உங்களுக்கு செடி கொடிகள்லாம் நாங்களே கிளீன் பண்றோம். இந்த ரோடுக்கு பாருங்க, இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 25,000 ரூபாய் ஜேசிபி செலவு பண்ணி ரோட பராமரிப்பு பண்றோம், செடிங்களை அகற்றுறோம். ஏன் அரசு வந்து செய்து கொடுக்க கூடாதா? ஏன் வரி கேட்குறீங்க? அரசு அதிகாரிகளுக்கு என்ன வேலை? அவங்க கடமையை ஏன் செய்ய மறக்கிறாங்க? அவங்க வந்து சரியா செஞ்சாங்கன்னா நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நாங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக கேட்கல, எங்களோட அடிப்படை உரிமையை தான் கேட்குறோம். அடிப்படை உரிமையை கேட்கறது கூட எகத்தாளமாகவும் ஒரு ஆணவமாகவும் உதாசீனப்படுத்தி நடத்தினா எப்படி? நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் எம்எல்ஏ ஆஃபீஸ் வாசல்லே வந்து கேட்குறோம், கமிஷனர் ஆஃபீஸுக்குள்ளே வந்து கேட்குறோம், கவுன்சிலர்கிட்ட வரும்போது போகும்போதெல்லாம் கேட்குறோம். வேற எப்படி கேட்கணும்? ஒரு பொதுமக்கள் வந்து கோரிக்கையை, தேவைகளை, அடிப்படை தேவைகளை எப்படி யாருக்கிட்ட கேட்கறது? யார் செஞ்சு கொடுக்கணும்? என்ன வழிமுறைகள்? இல்லைன்னா லஞ்சம் வேணும்னா சொல்லுங்க, எங்க அசோசியேஷன்ல எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து நாங்கள் கலெக்ஷன் பண்ணி லஞ்சம் கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். வேற என்ன பண்ணணும்? லஞ்சம் கொடுத்தாதான் செய்வீங்கன்னா நாங்கள் அதுக்கும் தயாராக இருக்கோம். எங்கள் அடிப்படை வசதிகளை இங்கே வாழ்றதுக்கு, நாங்கள் வாழணும்னா அதையும் செய்யணும்னா சொல்லிடுங்க எங்களுக்கு. வணக்கம், என்னோட பேர் முருகேசன். நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறது எங்கன்னா, நாங்கள் பொதுமக்களாக இங்கே வந்து கூடியிருக்கோம். எங்களுடைய பகுதியோட பேர் கிரீன் சிட்டி லதா கார்டன், ராம் சுந்தர் நகர் பின்னாடி இருக்கோம். லொக்கேஷன் வந்து செல்லப்பன் வித்யா மந்திர் பக்கத்தில் இருக்கிறோம், பைபாஸ் ரோடு பக்கமாக. எங்களது வந்து கிரீன் சிட்டி லதா கார்டன் கழனிவாசல் கிராமத்தை சேர்ந்தது, காரைக்குடியில். நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிக்காக குடிநீர், சாலை, மின்சாரம், தெருவிளக்கு, குப்பை தொட்டி, கழிவுநீர் வடிகால், இது மாதிரி அடிப்படை வசதி சுத்தமாக என்னென்ன தெருவிளக்கு முதற்கொண்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2023 இருந்து முதலமைச்சர் செல்ல இருந்து, மேயர்ல இருந்து, மாநகராட்சி இன்ஜினியர்ல இருந்து, எம்எல்ஏ கிட்ட இருந்து, ஊராட்சியில இருந்து மாநகராட்சி வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்கோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் வந்து செய்து கொடுக்க மறுக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. பல முறையிட்டும் வந்து எங்ககிட்ட எங்களை அவமரியாதையாக தான் நடத்துறாங்களே தவிர அதுக்கான உண்மையான வந்து சேவை மனப்பான்மை வந்து அரசுகிட்ட எந்த வித நிவாரணமே இல்லை. நாங்கள் கேட்கும் போதெல்லாம், எந்த ஒரு அடிப்படை வசதி கேட்கும் போதும் எங்களை எப்படி சொல்லி உதாசீனப்படுத்துறாங்கன்னா, அங்கே வந்து முக்கியமானவங்களாம் இல்லை, உங்களுக்கு அப்படி ஒன்றும் தேவையான மாதிரி இல்லை, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த ரோடு வந்து 40 வருஷத்துக்கு மேலே ரோடே போடலை, வெறும் மண் தரை மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இதை சுற்றி வேலிக்கருவையெல்லாம் இருக்கு, கம்மாயெல்லாம் இருக்கு. இதை சுற்றி ஒரு 10-15 அடி பாம்பு வந்து ஒரு 15 பாம்பு கிட்ட சுத்துது. குழந்தைகள் இருக்கிறாங்க, பக்கத்துல தண்ணி கம்பெனி இருக்கு, குடிநீர் வசதிக்காக எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து போறாங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர. ஊனமுற்றோர் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு காவல்துறை வந்து ரோந்து பணி இல்லை. எந்த இது கேட்டாலும் வந்து நீங்க அந்த ஏரியால வந்து ஒரு முக்கியமானவங்க இருந்தா பரவாயில்ல, இல்ல எலெக்ஷன் வரட்டும், இல்ல எலெக்ஷன் முடியட்டும், இப்படிதான் சொல்றாங்க. ஊராட்சியில இருந்து மாநகராட்சி மாறுறது வரைக்கும் நாங்க சொல்லியாச்சு. கேட்டா ஃபண்ட் இல்ல. கமிஷனர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மனு கொடுத்து நாங்க வந்து ரோடு போடும் போதே எங்களுக்கு வந்து சேர்த்து போடுங்க, ஒரு 250 அடி, மொத்தம் 600 மீட்டர் ரோடுக்கு வெறும் 300 மீட்டர் தான் போடுறாங்க, மிச்சம் ஒரு 300 மீட்டர் சேர்த்து கொடுங்கன்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஃபண்டு எங்களுக்கு ஒதுக்கல, கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்ல, உங்களுக்கு பாதி ரோடு போட்டாச்சுல்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க அப்படின்றாரு. உங்களுக்கு இது போதுமானதுன்றது வந்து அவருக்கு போதுமானதுன்றது வந்து எங்களுக்கு எப்படி போதுமானதா இருக்க முடியும்? அவர் இங்க வீடு இருந்தா அவர் கஷ்டப்பட்டா தெரியும். கஷ்டப்படுற பொதுமக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் செத்து பொழைக்கிறாங்க. மொத்த பேருக்கும் வந்து இங்க வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்கு. யாருக்கும் வந்து ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்கு, பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நான் இதே காரைக்குடியில பாக்குறேன், நல்லா இருக்கிற ரோட்டை போய் வருஷத்துக்கு 3 முறை பேத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு மக்களை வந்து கேவலமா நடத்துது இந்த மாநகராட்சி. நாங்க பல முறை மனு கொடுக்காமலாம் இல்ல, 10 முறை. இன்னைக்கு கூட இந்த 3 மனு 4 முறை கொடுத்துருக்கேன். சிஎம் செல்ல இருந்து,
கலெக்டர்ல இருந்து, கமிஷனர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இப்ப ஆட்சி மாறி இருக்கு. அப்படியாவது எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமான்றது தெரியல. இனிமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். என் பெயர் தீபா. நான் வந்து கலனிவாசல் குரூப்பை சேர்ந்த கிரீன் சிட்டியில் வசிக்கிறேன். நாங்கள் இருக்கிற தெருவில் வந்து ஒரு ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் வண்டி ஓட்டி என்னால் போகவே முடியல. ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு தான் போகணும். அதுவும் மழை காலங்களில் மழை பெஞ்சா அப்படியே பள்ளமாக கிடக்குது. வண்டி அப்படியே சாஞ்சு விழுந்து எந்திரிச்சு நான் போகிற மாதிரி இருக்குது. இந்த இந்த தெருவில் வந்து ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ரோடு தான் மெயினாக. ரோடு இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு குப்பை தொட்டி இல்லை, குப்பை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து லைட்டு ஃபுல்லாக போடணும். அனைத்து பராமரிப்பும் எதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் எதுவும் எந்த ஆட்சி இருந்தாலும் இத்தனை மனு கொடுத்தாலும் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இனி வந்த புது ஆட்சியிலையாவது பிரபு அவர்கள் தலைமையில எங்களுடைய ஸ்ட்ரீட்டை வந்து வழிமுறைப்படுத்தி எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருமாறு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எடுக்கிறேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரோட்டில் கொட்டி நாய் பூரா திங்குது. நாய் 2 மணி நேரம் கடிச்சு பிடிச்சி. இந்த நாயை பிடிக்கிறவங்க கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை வந்து மாநகராட்சி கவனத்துக்கு கொண்டு போகிறோம். இதை ஒன்றும் பார்த்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்துகிற மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும்.